ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் JLISO சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்குவிட் கேம் சீசன் 3ல் எபிசோட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த கேமுக்காக எல்லோரும் உள்ளே போயிருப்பாங்க. அதுலேருந்து தான் இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோவும் அவனை கொலை பண்ணுறதுக்காக உள்ளே போயிருப்பாருல்ல, அவனும் அவரை தேடி கொலை பண்ணுறதுக்காகவே போயிட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. அப்புறமேட்டு அந்த திருநங்கையாக ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்க பாட்டி அப்புறம் இந்த ப்ரெக்னென்ட் உமன் 3 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. 3 பேர்கிட்டுமே 3 விதமான சாவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேருமே சேர்ந்து தான் இந்த எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த யூடியூபர் இருக்காருல்ல, அதான் அந்த ப்ரெக்னென்ட் உமனோட பாய் ஃப்ரெண்டு, அவனும் அந்த ரவுடி, அதை எப்போ பாரு போதை பொருள் எடுத்துகிட்டே இருப்பானே அவனும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாருமே சாவடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரும் 2 பேரும் சேர்ந்து நிறைய பேரை கொலை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேரை கொலை பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்புறம் அந்த திருநங்கையாக இருக்காங்கல்ல, அவங்க ஒரு எக்ஸிட்குள்ளே போகிறதுக்காக வேறு டோரில் போய் ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ ரெட் டீமில் இருக்க ஒருத்தன் இவங்க 3 பேரை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவங்கக்கிட்ட சண்டை போட வரும்போது திருநங்கை என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரை உள்ளே விட்டுட்டு இவங்க போய் சண்டை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு குழந்தையும் பிறந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இப்படியே சண்டை போட்டுட்டு வேற ஒரு டோர் பக்கத்தில் வரும்போது தான் அங்கே தான் எக்ஸிட் டோர் இருக்குது. இவங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயெல்லாம் எடுத்துகிட்டு போய் 3 கீயும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு அது எக்ஸிட் டோர் தான். இவங்களுக்கு ஒரே ஹாப்பியாகி அந்த டோருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு காலை வைக்கும் போது அப்புறமேட்டு இவங்க பாட்டியும் அந்த பொண்ணோட ஞாபகமும் வந்தோடனே சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீனில் அடுத்தது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அவனை கண்டுபிடிச்சிட்டோன்னே ஹீரோ அவர்கிட்ட போய் சண்டை போட அவனும் சொல்கிறான், இவங்க எல்லாரும் இறந்தது காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் கோவத்தில் அவனை கொண்டுடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு திருப்பியும் அவங்க இந்த சீனுக்கு வர நம்ம அந்த திருநங்கை கூட அவங்கள கூட்டிகிட்டு வரணும்னு போயிருப்பாங்கல்ல, அப்போ போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்புறமேட்டு அந்த ப்ரெக்னென்ட்டோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் அவங்க அந்த பொண்ணோட முதிலே குத்தி அந்த பொண்ணை சாவச்சிடறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல அவங்க செத்து போயிடுறாங்களா. அப்புறமேட்டு அந்த பாட்டியும் அந்த ப்ரெக்னென்ட் உமனும் எழுந்து எக்ஸிட்டுக்கான டோர்கிட்ட போயிடுறாங்க. போயிட்டு சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாட்டியோட பையன் அங்கே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த பாட்டியோட பையன் அங்கே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டியை சொல்கிறாங்க, நீ வேணா என்னை சாவடிச்சிரு, நான் தான் வாழ்ந்து முடிஞ்சிட்டல, அந்த பொண்ணை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் என்னோட அம்மா, நான் உங்களை சாவடிக்க முடியாது, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போவ அவங்க அம்மா அவங்க தலையில் ஒரு ஊசி மாதிரி வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதை எடுத்து அவங்க பையனையே சாவடிச்சிடுறாங்க. அப்புறமேட்டு இந்த கேம் விளையாடுறதுக்கான 30 நிமிஷமும் முடிஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமே சோல்ஜர் எல்லாரும் இந்த இடத்துக்கு வர அவங்க பையன் இன்னும் கொஞ்சம் சாகாம தான் இருப்பான். அதனால அந்த சோல்ஜர் அந்த பையனை சுட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹீரோ அவனை ஒருத்தனை சாவடிச்சான்ல, நம்மளே ஒருத்தவங்களை சாவடிச்சிட்டுமே அப்படின்ற ஒரு துக்கத்தில் ஹீரோ அவரோட உயிரை அவரே இது பண்ணிக்கிறதுக்காக சாவடிச்சுக்கிறதுக்காக போகிறதுக்கு தயாராகும் போது சோல்ஜர் காப்பாற்றிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.